தமிழ்நாட்டில் இன்னும் நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி சென்றிருந்தார்கள். அவர்கள் இன்னும் தேர்தல் பிரச்சாரம் அந்த மூடுல இருந்து இன்னும் வெளியே வராத மாதிரி தோன்றுகிறது. முதலமைச்சர் ஆயாச்சு, மக்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள், வாழ்த்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உடனே போர்க்கால அடிப்படையில் பெண்களின் பாதுகாப்பு இங்கே நீங்கள் இந்த வழி கோயம்பேடு வழியாக தான் நான் வந்தேன். கோயம்பேடில் பட்ட பகலில் கார் ஏற்றி ஒரு இலங்கை பெண் கொல்லப்பட்டிருக்கிறார். மிக இளவயது பெண். அவர் பாரில் உள்ள பிரச்சனை, அங்கே பார் பிரச்சனை, அந்த பாரில் உள்ள பிரச்சனை வெளியே வந்து அவர் கொலை உண்டு இருக்கிறார். இதையெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏதோ நான் 20 நாள் தான் ஆச்சு, 6 மாதம் யாரும் பேசாமல் இருக்கணும்னு சொன்னீங்க அப்படின்லாம் நாம் வந்து அதை ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. எதிர்கட்சிகள் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பில் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வேறு கட்சியிலிருந்து எல்லாரையும் சேர்க்கின்ற அந்த கவனத்தை முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி அரசாங்க மருத்துவமனைகள்ல இன்னும் பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால சாமானிய மக்களுக்கு முதல்ல சுகாதாரத்துறை அமைச்சர்களும் நாங்கள் அங்கதான் போய் சிகிச்சை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனா அதே நேரத்துல அந்த வகையில எல்லோரும் சென்று சிகிச்சை அளிக்கும் அளவிற்கு அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டும். புதிய கல்விக் கொள்கை, PM ஸ்ரீ, இந்த திட்டங்கள்லாம் மாணவர்களை உலக அரங்கிற்கு உயர்த்துகின்ற திட்டங்கள். ஆக இந்த திட்டங்களை அரசியல் நோக்கத்தில் பார்க்காமல் மத்திய அரசின் நல்ல திட்டங்கள், இன்னும் சொல்ல போனா விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. 8 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து பதிவு செய்திருக்கிறார்கள். 8 லட்சம் பேர் யாருன்னா சாமானிய மக்கள், கைவினை கலைஞர்கள் தங்களுக்கு உதவி வேண்டும் என்று அப்ளை செஞ்சிருந்தாங்க. ஆனா சென்றைய திமுக அரசு அரசியல் காரணங்களுக்காக அந்த 8 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உதவி மறுக்கப்பட்டு விட்டது. அதனால இந்த அரசு, மத்திய அரசின் எந்தெந்த திட்டங்கள்லாம் தமிழக மக்களுக்கு பலன் தருகிறதோ அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று அந்த வேண்டுகோள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்காக ஒரு திட்டம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தார். அதை 2030 வரை நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 4.5 லட்சம் சாலையோர வியாபாரிகள் தமிழ்நாட்டில் மட்டும் பலனடைந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பொருளாதார புரட்சி. ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பிரதமர் எதுவும் செய்யலை என்று சொல்வதை இனிமேல் மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதனால இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார், இன்னைக்கு மியான்மர் அமைச்சர் வந்திருக்கிறார். நம்ம கட்சியின் நம்ம நாட்டின் எல்லைகள் பாதுகாப்பாக இருக்கிறது என்று அமித்ஷா சொல்லி இருக்கிறார். ஆக நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த புதிய அரசு இன்னும் டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்றது எனது கருத்து. பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிளாக்கா ஆயிடக்கூடாது, எதுவுமே ஒயிட்டா இருந்தா பரவாயில்ல, அதையும் நீங்க கவனத்தில் செலுத்த வேண்டும். அதனால பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குதா, ஒரேடியா பிளாக்கா போகுதா, இல்ல மக்களுக்கு தெரிந்த மாதிரி ஒயிட்டா இருக்குதா, இதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் நிர்வாகத்துல அமைச்சர்களை எல்லாம் அழைத்து இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்த மட்டும் அனைவருக்குமே தெரியும். நீங்க உலகத்துல உள்ள பட்டியலை பாருங்க, அதுல பட்டியல்ல நிச்சயமா நம்ம இந்தியாவில குறைவாதான் இருக்கு. அது மக்கள் மீது சுமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உலக அரங்கில போர் சூழல் நிலவி கொண்டிருக்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு அதை மக்கள் சுமையை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் குறைத்து இருக்கிறார்கள். அது இன்னும் போர் சூழல் எல்லாம் மறைந்த பின்பு நமது நிச்சயமா குறைக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் இந்த உலக அரங்கில போர் சூழல் இருக்கும்போது நம்ம நாட்டை விட பல மடங்கு எல்லா நாடுகளிலும் பெட்ரோல் டீசலை அதிகரித்திருக்கிறது. அதனால்தான் பிரதம அமைச்சர் சொல்றாரு, எல்லாம் சிக்கனமா இருங்க, எல்லாரும் ஒரே கார்ல போங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம எல்லாம் சிக்கனமா இருக்கணும். அதே நேரத்துல பிரதமர் நம்மை பார்த்து கொள்வார். டெல்லியில வந்து அண்ணாமலை போயிருக்காப்ல, கட்சி விட்டு பதவி தகவல் இருக்கு. சரி பண்ண முடியுமா? நிச்சயமா சரி பண்ண முடியும். ஏன் முடியாது? போன 5 வருஷமா அப்படியே சரி பண்ணாமலே இருந்தாங்க. அப்படியே 20 நாள்ன்றது ரொம்ப நீளமான காலங்கள் தான், போதுமான காலம் தான், சரி பண்ணிருக்க வேண்டும். கூட வந்து 6 நாள்ல வந்து எதிர்கட்சிகளா பேசுறாங்க.
விமர்சனம் இல்ல, தினம் தினம் மக்கள் ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள் தான். அதுக்குன்னு உங்களுக்கு விண்டோ பீரியடு லீவ் பீரியட் எல்லாம் கொடுக்க முடியாது. அரசாங்கம் எடுத்துக்கிட்டா நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். விவசாய இடைத்தேர்தல்ல அது எனக்கு அதை பத்தி கட்சி முடிவு பண்ண அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா பாதி காங்கிரஸ் பிஜேபிக்கு சூடா இருக்கு. வெயிலா இருக்கு ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா, ரொம்ப சிங்கப்பெண் ஒரு 20 நாள் ஆச்சுப்பா. சிங்கப்பெண் வைத்து முதல் நாளே அறிவித்தாரு முதலமைச்சர் அவர்கள். ஆனா அதற்கான ஆரம்ப விழா ஒன்று இருந்தது, அது கேன்சல் ஆச்சு. அது ஏன்னு தெரியல. அதனால உடனே இரும்புக்கரம் கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 20 நாள் என்பது குறைஞ்ச நாள் கிடையாது. 20 நாளுக்குள்ள எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் சரி செய்ய முடியும். அதனால முதலமைச்சர் அவர் என்னமே பிரச்சார மூட்லயே இருக்கிற மாதிரி தோணுது. அவர் கவர்மெண்ட் மூடுக்கு வரணும்ன்றது எனது கருத்து.